தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரைக்காக சென்னை வந்திருக்கிறார் ராகுல் காந்தி. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், பரப்புரைக்காக சென்னை வந்திருக்கிறார் ராகுல் காந்தி. எப்போது பரப்புரையை தொடங்க இருக்கிறார்? வணக்கம் ராஜலட்சுமி. தற்போது ராகுல் காந்தி சென்னை வந்திருக்கிறார். அதாவது தமிழகத்தில் பரப்புரை மேற்கொள்ள அவரை வரவேற்க மிக முக்கியமாக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிரதை மற்றும் காங்கிரஸ் கமிட்டியுடைய தேர்தல் பொறுப்பாளர் விருச்சோழர் உள்ளிட்டோர் இன்று மிக முக்கியமாக அவர் வரவேற்க வந்திருக்கிறார். மிக முக்கியமாக பொன்னேரி சோளிங்கர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் ஈடுபடுகிறார். அதனுடைய வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள என்பது மிக முக்கிய ஒன்றாக ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியாக எப்போது ராகுல் காந்தி தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள வருவாரா வரமாட்டா என்ற கேள்விகள் இருந்த நிலையில இன்று வர இருப்பதாக அவர் தெரிவித்த நிலையில் இன்று சென்னை வர இருக்கிறார். மேலும் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பயணித்து அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். பொன்னேரியில் முதல் கட்டமாக நடைபெறுகிறது. பொன்னேரியுடைய தொகுதி குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டி வேட்பாளரை ஆதரித்தும் சோளிங்கர் பகுதிகளுடைய வேட்பாளரை ஆதரித்தும் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். என்றால் தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழக முதல்வர் ஸ்டாலினும் மற்றும் ராகுல் காந்தியும் சேர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அதே போல இந்த முறை பிரச்சாரம் மேற்கொள்வார்களா என்ற எதிர்பார்ப்பு நிலையில அந்த பிரச்சாரம் என்பது நடைபெறவில்லை. அதற்கு காரணம் திமுக செய்து அதாவது புறக்கணித்து விட்டாரா ஒரு கேள்வி நிலையில திமுக தரப்பு குறிப்பாக முதல்வரும் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். முதல்வர் ஒரு நாளைக்கு 40 தொகுதிகளுக்கு செல்கிறார். அது மிக முக்கியமா ரத்துப்படும். அதன் அடிப்படையிலேயே ஒன்றாக சேர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை என ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். நாளை மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் மேற்கொள்ள என்பது மிக முக்கிய ஒன்றாக அப்படி இருந்த போதிலும் பாஜக சார்பாக அவ்வப்போது பிரதமர் தமிழகத்தில் வந்து செய்கிறார். ஆனால் ராகுல் காந்தி ஏன் ஒரு முறை மட்டும் வருகிறார் என்ற கேள்வியும் இருந்திருக்கிறது. ராஜலட்சுமி, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரைக்காக சென்னை வந்திருக்கிறார் ராகுல் காந்தி. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், பரப்புரைக்காக சென்னை வந்திருக்கிறார் ராகுல் காந்தி. எப்போது பரப்புரையை தொடங்க இருக்கிறார்? வணக்கம் ராஜலட்சுமி. தற்போது ராகுல் காந்தி சென்னை வந்திருக்கிறார். அதாவது தமிழகத்தில் பரப்புரை மேற்கொள்ள அவரை வரவேற்க மிக முக்கியமாக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிரதை மற்றும் காங்கிரஸ் கமிட்டியுடைய தேர்தல் பொறுப்பாளர் விருச்சோழர் உள்ளிட்டோர் இன்று மிக முக்கியமாக அவர் வரவேற்க வந்திருக்கிறார். மிக முக்கியமாக பொன்னேரி சோளிங்கர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் ஈடுபடுகிறார். அதனுடைய வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள என்பது மிக முக்கிய ஒன்றாக ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியாக எப்போது ராகுல் காந்தி தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள வருவாரா வரமாட்டா என்ற கேள்விகள் இருந்த நிலையில இன்று வர இருப்பதாக அவர் தெரிவித்த நிலையில் இன்று சென்னை வர இருக்கிறார். மேலும் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பயணித்து அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். பொன்னேரியில் முதல் கட்டமாக நடைபெறுகிறது. பொன்னேரியுடைய தொகுதி குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டி வேட்பாளரை ஆதரித்தும் சோளிங்கர் பகுதிகளுடைய வேட்பாளரை ஆதரித்தும் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். என்றால் தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழக முதல்வர் ஸ்டாலினும் மற்றும் ராகுல் காந்தியும் சேர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அதே போல இந்த முறை பிரச்சாரம் மேற்கொள்வார்களா என்ற எதிர்பார்ப்பு நிலையில அந்த பிரச்சாரம் என்பது நடைபெறவில்லை. அதற்கு காரணம் திமுக செய்து அதாவது புறக்கணித்து விட்டாரா ஒரு கேள்வி நிலையில திமுக தரப்பு குறிப்பாக முதல்வரும் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். முதல்வர் ஒரு நாளைக்கு 40 தொகுதிகளுக்கு செல்கிறார். அது மிக முக்கியமா ரத்துப்படும். அதன் அடிப்படையிலேயே ஒன்றாக சேர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை என ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். நாளை மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் மேற்கொள்ள என்பது மிக முக்கிய ஒன்றாக அப்படி இருந்த போதிலும் பாஜக சார்பாக அவ்வப்போது பிரதமர் தமிழகத்தில் வந்து செய்கிறார். ஆனால் ராகுல் காந்தி ஏன் ஒரு முறை மட்டும் வருகிறார் என்ற கேள்வியும் இருந்திருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.